சரவணபவ. வெற்றிவேல் வீரவேல், வேலும் மயிலும் சேவலும் துணை. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் திருமண வரம், குழந்தை வரம், அரசு வேலை, சொந்த வீடு, ராஜ வாழ்க்கை தரும் பங்குனி உத்திரம் ஒரு நாள் விரத முறை குறித்தும் வழிபடும் முறை குறித்தும், பூஜைக்கான நேரம், படைக்க வேண்டிய நெய்வேத்தியம், இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய பழனி முருகனுடைய மந்திரம், பழனி தலத்துக்கான திருப்புகள், கேட்ட வரம் கிடைக்க இந்த நாளில் நாம ஏற்ற வேண்டிய தீபம் குறித்த தகவலையும், அது கூடவே பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுவதற்கான காரணங்கள் குறித்து தெளிவா சொல்லியிருக்கேன். அதனால பதிவை முழுவதுமா பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறேங்க. வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. பங்குனி உத்திரம் அப்படின்றது தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாள் அப்படின்றதுனால இதை திருமண தடை நீக்கும் விரதமா பக்தர்கள் கொண்டாடிட்டு வர்றாங்க. இதை கல்யாண விரதம், கல்யாண சுந்தரர் விரதம் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமி ஐயப்பன் அவதரித்த நாள் அப்படின்றதுனால என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது நீங்குவதற்காக எந்த தெய்வத்திடமும் முறையிட ஏற்ற நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவதற்கு நல்ல நாளாகவும் பங்குனி உத்திரம் இருக்கு. பங்குனி உத்திர விரதத்தை யார் வேண்டும்னாலும் இருக்கலாம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த நாள்ல பக்தர்கள் பலரும் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. இந்த நாள்ல திருப்பதியில் உள்ள புஷ்கரணி உள்ளிட்ட புனித குளத்துல நீராடினா மறுபிறவி ஏற்படாது அப்படின்னு பத்ம புராணம் சொல்லுது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாள் தான் பங்குனி உத்திரம். தமிழ் மாதத்துல 12வது மாதமாகிய பங்குனியும் 27 நட்சத்திரங்கள்ல 12வது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளான பங்குனி உத்திர திருநாள் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வழிபாட்டு நாளா சொல்லப்படுது. ஆனா இது சிவன், பெருமாள், சுவாமி ஐயப்பன், தர்மசாஸ்தா அப்படின்னு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு தெய்வீக அருளை பெறுவதற்கான அற்புத நாளா சொல்லப்படுது. பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளா பங்குனி உத்திரம் சொல்லப்பட்டாலும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய நாளா முக்கிய விரத நாளா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுனால திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது ஐதீகம். சிவன், பார்வதி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஸ்ரீராமர், சீதா, முருகன், தெய்வானை இவங்களுடைய திருமணங்கள் நடைபெற்றதும் பங்குனி உத்திர திருநாள்ல தான் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அதே போல ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர திருநாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். திருமணமானவர்களும் இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். 2026ஆம் ஆண்டுக்கான பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பங்குனி மாத பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நாம பங்குனி உத்திரமா கொண்டாடிட்டு வரோம்னு சொன்னோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் உத்திர நட்சத்திரம் மார்ச் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 3:20 தொடங்கி ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4:17 வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கு. அடுத்ததா இந்த வருடத்துக்கான பங்குனி மாதத்தோட பௌர்ணமி திதியானது ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை காலை 7:38 ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7:57 வரைக்கும் நமக்கு இந்த பௌர்ணமி திதி இருக்கு. ஆக பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் சேர்த்து வரக்கூடிய நாள் அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தான் நமக்கு இது ரெண்டுமே சேர்ந்துருக்கு. அதனால ஏப்ரல் 1ஆம் தேதியை தான் பங்குனி உத்திர திருநாளா கருத்தில் வச்சுக்கிட்டு நாம விரதம் கடைபிடிக்கணும். அடுத்ததா பங்குனி உத்திர விரதம் கடைபிடிக்கக்கூடிய முறை. பங்குனி உத்திரத்துக்காக பல பேரும் 48 நாட்கள் 21 நாட்கள் அப்படின்னு விரதம் இருக்கிறாங்க. ஆனால் பங்குனி உத்திர விரதம் அப்படின்றது ஒரு நாள் விரதம் தான். அதனால ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டையும் உங்களுடைய பூஜை ரூம்பையும் சுத்தம் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருவுருவப்படம் சிலையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேங்க. முருகனுடைய திருவுருவப்படத்துக்கு 6 எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். வாசல்ல கோலம் போட்டு வீட்டோட பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். முருகப்பெருமானுடைய விக்கிரகம், வேல் வச்சிருக்கிறவங்க பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம் இப்படின்னு இந்த எளிய பொருட்களால் முருகப்பெருமானுக்கு
அபிஷேகம் வந்து செய்யலாம். எதுவுமே முடியாது அப்படின்ட்டு சொல்றவங்க சுத்தமான தண்ணீர்ல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து அதை வச்சும் நாம அபிஷேகம் வந்து செய்யலாம். இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களால அலங்காரம் செய்வது வந்து சிறப்பு. வாசனை மலர்கள் கொண்டு அலங்காரம் வந்து செய்யலாம். எளிமையா வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழம் நைவேத்தியமா வைத்து வழிபாடு வந்து செய்யலாம். சர்க்கரை பொங்கல் படைக்கிறது மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ் இதை வந்து பாராயணம் வந்து செய்யணும். எதுவும் தெரியாதவர்கள் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நாள் முழுவதுமே சொல்லி வழிபாடு வந்து செய்யலாம். பங்குனி உத்திர திருநாளன்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்தால் அமைய இருக்கக்கூடிய மன வாழ்க்கையோ ஏற்கனவே அமைந்துள்ள மன வாழ்க்கையிலோ பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கி சுபமான வாழ்க்கை அமையும் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை. திருமணமாகாதவர்கள், திருமண பந்தத்தில் இருக்கிறவங்க அனைவருமே இந்த நாளை தவற விடாம முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய மறக்காதீங்க. அது மட்டுமல்லாம இந்த நாள்ல காலை முதல் இரவு வரைக்கும் விரதம் வந்து கடைபிடிக்கணும். உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது. இரவுல பால் பழங்கள் வந்து சாப்பிட்டு விரதத்தை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம். திருப்புகழ் பாடுவது இந்த நாள்ல சிறப்பான பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும். அது கூடவே நம்ம ஏற்கனவே சர்க்கரை பொங்கல் நிவேதினம் பண்ணணும்னு சொன்னோம். அது கூடவே சிறப்பான நைவேத்தியமா தேனும் திணைமாவும் இந்த நாளில் படைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு பல மடங்கு பலன்களை வந்து பெற்றுத்தரும். அது கூடவே 12 நெய் தீபங்கள் நீங்க கோவில்ல போய் வழிபாடு செய்தாலும் சரி, வீட்டில் வழிபாடு செய்தாலும் சரி, 12 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து முருகப்பெருமான மனதார நினைத்து ஆரத்தி காமித்து நீங்க வழிபாடு வந்து செய்யுங்க. பங்குனி உத்தரத்துல பரிகார பூஜைகள் செய்வது நற்பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. காதல் கைகூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பங்குனி உத்தரத்துல விரதம் இருந்து முருகனை வழிபட்டுட்டு வாங்க. திருமண தடை இருப்பவர்களும் பங்குனி உத்தரத்துல கோவிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணுங்க. விரைவில் திருமணம் கைகூடி வரும். பங்குனி உத்தரத்தில் 10 பேருக்காவது அன்னதானம் செய்யுங்க. பேரும் புகழும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுவதற்கான காரணங்களை நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். பங்குனி உத்திரம் பல தெய்வங்களோடு தொடர்புடையது அப்படின்னாலும் முருகனுக்குரிய விரத நாளா குறிப்பிடப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்துட்டு இருக்குது. பங்குனி மாதத்துல தான் அசுரர்களோட கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன்னுடைய தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை வந்து ஆரம்பித்தாரு. குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியா இருக்க முருகனுடைய படைகள் அணிவகுத்து போகுது. அப்போ வழியில ஒரு சின்ன மலை முருகனுடைய படைகளை வழிமறிக்கும் விதமா பெரிதா வளர ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் காரணம் அறியாது அனைவருமே திகைத்து போய் நிற்கிறாங்க. அப்போ அங்கிருந்த நாரதர் அந்த மலையை பத்தி முருகப்பெருமானு கிட்ட வந்து சொல்றாரு. இந்த மலை கிரௌஞ்சன் எனும் அசுரனாக இருந்து எல்லோருக்கும் தீமைகளை புரிந்த தீய சக்தி. அகத்திய முனிவரோட சாபத்தால அசையாம மலையாகி நின்னா கூட இருந்த இடத்தில் இருந்துகிட்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நாரதர் வந்து சொல்றாரு. அது மட்டுமல்லாம இந்த மலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாயாபுரி பட்டணம் அப்படின்ற ஊர்ல சூரபத்மனுடைய தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசூரன் ஆட்சி பண்ணிக்கிட்டு தேவர்களை மிகுந்த துன்பத்துக்கு உள்ளாக்கி வர்றா அப்படின்ற தகவலையும் நாரதர் வந்து சொல்றாரு. அதை கேட்ட முருகப்பெருமான் தன்னுடைய தளபதி வீரபாகுவிட்ட அவருடைய படையில பாதியை வந்து அழைச்சிட்டு போயிட்டு தாரகாசூரனை வந்து அழிச்சிட்டு வர்ற மாதிரி கட்டளை வந்து இடுறாரு. முருகப்பெருமானின் கட்டளைப்படி வீரபாகுவோட தலைமையில முருகப்பெருமானுடைய படைகள் மாயாபுரி பட்டணத்துக்குள்ள வந்து போகுது. இதை அறிந்த தாரகாசூரனும் பெரும் படையோட அவங்கள எதிர்த்து வர்றா. அவங்க 2 பேருக்குமே கடுமையான போர் வந்து நடக்குது. இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து வீழ்ந்து போறாங்க. போர்க்களத்துல நின்று யுத்தம் செய்த தாரகாசூரன் முருகப்படையோட வீரரான வீரகேசரிய தன்னுடைய கதாயுதத்தால மார்பிள அடிச்சு சாய்க்கிறான். இதை கண்ட வீரபாகு விகண்டெழுந்து தாரகாசூரனை கடுமையா தாக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால கோபம் கொண்ட தாரகாசூரன் தன்னுடைய திரிசூலத்தால வீரபாகுவோட மார்பில குத்தி சாய்க்கிறான். மூச்சையாகி எழுந்த வீரபாகுவை தாரகாசூரன் எள்ளி நகையாடுறா. உடனே அங்கிருந்த முருகனுடைய படைகள் நாலாபுரமும் சிதறி ஓட ஆரம்பிக்குது. மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மறுபடியும் மூர்க்கத்தனமா வந்து தாக்க ஆரம்பிக்கிறான் தாரகாசூரன். எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாம தாரகாசூரன் தன் மாய வேலைகள் மூலமா எளியா மாறி கிரௌஞ்ச மலைக்குள்ள புகுந்து போறான். வீரபாகுவும் அவனை தொடர்ந்து மற்ற வீரர்களும் விடாது தாரகாசூரனை வந்து துரத்திக்கிட்டே மலைக்குள்ள நுழைய மலை தன் வேலையை வந்து காட்ட ஆரம்பிக்குது. தாரகாசுரனுடைய அசுர படைகள் முருகப்பெருமானுடைய படைகளை பெரிய அளவுல தாக்கி வந்து அழிக்குது. இத நாரதர் மூலமா அறிந்த முருகப்பெருமான் நேரடியா போர்க்களத்துக்கு வர்றாரு. வந்தவருடைய வலிமை அறியாத தாரகாசூரன் சிறுவன் அப்படின்னு முருகனை கிண்டல் செய்ய ஆரம்பிக்கிறான். கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையா தாக்க ஆரம்பிக்கிறாரு. தாக்குதலை சமாளிக்க முடியாம மறுபடியும் எலியா மாறி மலைக்குள்ள நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பிக்கிறான். முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தை கையில எடுத்து வீசி எறிகிறாரு. துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக்கி
உடைச்செறிஞ்சு தாரகாசூரனையும் கொன்றது. அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் புரிந்தார். அந்த நாள் தான் பங்குனி உத்திர திருநாளா கொண்டாடப்படுது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த பங்குனி உத்திர திருநாள்ல நாம இறை வழிபாடு செய்வதோடு எளிமையான ஒரு விளக்கு பரிகாரத்தையும் நாம செய்தா உங்களுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அது உடனடியாக நிறைவேறும், கேட்ட வரங்கள் கேட்டபடியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விளக்கு நாம எந்த முறையில ஏற்றணும், என்னென்ன பொருள்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். இந்த விளக்கு ஏற்றதுக்கு ஒரு தட்டு எடுத்துட்டு அந்த தட்டுல இலை வாழை இலை வச்சுக்கிறேங்க. அந்த வாழை இலையோட ஒரு பக்கம் துவரம்பருப்பு, இன்னொரு பக்கம் பச்சரிசியை பரப்பி வைக்கணும். அதுக்கு மேல 6 அகல் விளக்குகள் வைத்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுல நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். நீங்க நெய் ஊற்றியும் ஏற்றலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றியும் ஏற்றலாம். இப்படி 6 விளக்குகள் ஏற்றி வச்சுட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த மந்திரத்தை 11 முறை அல்லது 21 முறை சொல்லணும். அதுக்கப்புறமா உங்களுடைய வேண்டுதல் எதுவோ, எது நீங்க நிறைவேறணும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை முருகப்பெருமானுக்கிட்ட சொல்லி நீங்க வேண்டிக்கலாம். அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த பங்குனி உத்திர திருநாள்ல நாம செய்ய வேண்டிய ஒரு அருமையான விளக்கு பரிகாரம் தான். அடுத்ததா இந்த நாள்ல நாம எந்த நேரத்துல பூஜை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை செய்வது மிகவுமே சிறப்பு. பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த நாள் புதன்கிழமை அப்படின்றதுனால புதன் ஓரையில நாம வழிபாடு செய்வது சிறப்பு. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நமக்கு புதன் ஹோரை இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்போ பௌர்ணமி திதியும் சேர்ந்து உத்திர நட்சத்திரமும் இருக்கணும், அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக வழிபாடு பண்ணிக்கலாம். இந்த நாளில் வரக்கூடிய ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் வழிபாடு செய்வது சிறப்பு. இப்போ நீங்கள் மதிய நேரம் இலை போட்டு வழிபாடு செய்ய போறீங்க, அதாவது படையல் செய்து வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா மதிய நேரமும் 1 to 2 பார்த்தீங்கன்னா புதன் ஓரை இருக்கும். இந்த நேரத்தில் நாம படையல் போட்டு, அதாவது இலை போட்டு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது. இப்போ காலை நேரத்தில் பூஜை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க அன்று மாலை கூட நீங்க விரதம் முடிக்கும் போது கூட பூஜை செய்து விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க பங்குனி உத்திரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் அங்கு நடக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. பன்னீர், தேன், அப்படி பஞ்சாமிர்தம், இப்படி முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு உங்களால் இயன்ற பொருள்களை வாங்கி கொடுப்பது அப்படின்றது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க தவறாது இந்த நாள்ல முருகப்பெருமான கோவில்ல போய் வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்றவங்க நம்ம முன்பே சொன்னது போல வீட்டிலேயே நீங்க பூஜை அறையில முருகப்பெருமானுடைய திருவுருவப்படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். அப்படி வழிபாடு செய்யும் போது நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பங்குனி உத்திர மந்திரம் மற்றும் 6 படை வீடுகள்ல பழனி வீட்டுக்கான திருப்புகளும் நம்ம பார்க்கலாம். பங்குனி உத்திர நாளன்று முருகப்பெருமானுக்குரிய இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தா பிறவி பிணை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பழனி இந்த பெயரை உச்சரிப்பதே மகத்தான புண்ணியம் தரும். அதனால தான் குழந்தைகளுக்கு பழனி அப்படின்னு பெயரிட்டு அழைப்பது மரபா இருக்குது. உடல் நோய், உள்ள நோய் மட்டுமல்லாம பிறவி பிணை தீர்க்கும் ஞான தேசிகனாக தண்டாயுதபாணி ஞான தரிசனம் அளிக்கிறார். அவருடைய திருவடிகளே தஞ்சம் அப்படின்னு நாமளும் சரண் புகுவோம். இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய அருணகிரிநாதர் அருளிய அதிசக்தி வாய்ந்த பழனி முருகனின் கந்தர் அலங்கார பாடல். படிக்கின்றில்லை பழனி திருநாமம் படிப்பவர் தாள் முடிக்கின்றில்லை, முருகா என் கிளை முசியாமல் இட்டு மிடிக்கின்றில்லை, பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நவிக்கின்றில்லை, நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே. பங்குனி உத்திர திருநாளனைக்கு இந்த பாடலை பாடி முருகப்பெருமானுடைய அருளாசியை நாம பெறலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த திருநாளில் நாம பாட வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பழனி வீட்டுடைய திருப்புகள். அவனிதனிலே பிறந்து மதல எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமலையே மிகுந்து கதலை மொழியே புகன்று அதிவிதமாய் வளர்ந்து 16ஆம் சிவகலை ஆகமங்கள் மிக மறையோதும் அன்பர் திருவடிகளை நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை ஒன்ற நடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதனிந்த மகதேவர்
மனமகிழவே அணைந்து ஒரு புதமாக வந்த மலைமகள் குமரா துங்க வடிவேலா, பவனி வரவே உகந்து மயிலின் விசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா, பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனி மேலமர்ந்த பெருமாளே, பழனி மலை மேலமர்ந்த பெருமாளே, பழனி மலை மேலமர்ந்த பெருமாளே. இந்த வருடம் வரக்கூடிய பங்குனி உத்திர திருநாளன்று முருகப்பெருமானின் இந்த பழனி திருப்புகள் மற்றும் பழனி கந்தர் அலங்கார பாடலை பாடி முருகனுடைய அருளை பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கான திருப்புகள் நாம இந்த நாளில் சொல்லி வழிபாடு செய்யலாம். குழந்தை பேருக்கான திருப்புகள் சொல்லியும் வழிபாடு செய்யலாம். அது மட்டுமல்லாம சொந்த வீடு அமைகிறதுக்கான திருப்புகள், மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான திருப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப திருப்புகளை பாடியும் நீங்க முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இந்த திருப்புகள் எல்லாம் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. பொதுவா நம்மளுடைய அனைத்து வேண்டுதலுக்காகவும் இந்த நாள்ல நாம சொல்ல வேண்டிய பழனி முருகனுக்கான திருப்புகளும் பழனி முருகனுடைய கந்தர் அலங்கார பாடலும் தான் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.